இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நாம தான் நம்ம பொண்டாட்டிங்களை அங்கங்க போக கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். சார் இப்பதான் சார் எனக்கு நல்ல ஐடியா வருது. என்னது? நாளைக்கு சண்டே உங்க ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் நீச்சு கூட்டி போய் ஒரே அமைக்க போறோம். அமுக்குறதா? அதான் சார், ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலத்துல பிரியாணியும் 10 முழத்துல மல்லிகைப்பூவும் அரை கிலோ அல்வாவும் வாங்கி கொடுத்து அவங்கள குஜால் படுத்திடும். ஐயோ, நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா. பழக்கப்படுத்திக்கங்க சார். யோ, என்னையாது ஒன்னால இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து 150 ரூபாய் செலவாயிடுச்சு. 150 ரூபாய்க்கு போய் கஞ்சத்தனம் பண்றீங்களா சார்? என் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் 500 ரூபாய் வருது. இது வரைக்கும் வெளியே சொல்லிருப்பா சார்? பொம்பளைங்க வாய் அடைக்கிறோம்னா இந்த செலவுல பெருசுப்படுத்தக்கூடாது சார். இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. கண் இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி, காது ரெண்டுமே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின், தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி குடம், இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கிற அந்த மாதிரிதான் சார் நம்ம பொண்டாடி. சரியில்லைனா பொட்டு, பூவு, ஏர்பண்ணு, பிரியாணி, அல்வா, ஐஸ்கிரீம், இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிற சார். மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் 150 ரூபாய் பிரச்சனைக்கு போய் 150 தடவை புலம்புறீங்களே சார்.